Good morning students, welcome to Blue Star Higher Secondary School online classes. Today we are going to see 11th physics kinematics. The topic is position vector. Position vector. What is position vector? இது ஒரு 3 dimensional நம்ம பார்ப்போம். இது I am going to take y axis, இது x axis, இது வந்து z axis நான் எடுத்துக்கிறேன்னா ஒரு பாயிண்ட் Pன்னு ஒரு பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்னா இதோட பொசிஷன் வெக்டாரை நான் வரைய போகிறேன். இதோட பொசிஷன் வெக்டார் தான் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார்னா ஸோ ஐ கேன் ட்ரா எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸ் வச்சு பேஸ் பண்ணி வரைஞ்சா எக்ஸ் ஆக்சிஸ் பேரல் ஆகிறதுனால இது எக்ஸு, ஒய் ஆக்சிஸ் பேரலாக ஒய்யு, இசட் ஆக்சிஸ் பேரல் ஆகுது இது வந்து இசட். அப்படின்னா இந்த பாயிண்ட் பி எப்படின்னா எக்ஸு ஒய் இசட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு எழுதலாமா? அப்படின்னா therefore the position vector r vector equal to xi cap plus yj cap plus z k cap. ரைட்டா? இதுதான் பொசிஷன் வெக்டார். ரைட்டா? இதில் வந்து எக்ஸு ஒய் இசட்லாம் என்னது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஆர் வெக்டாரோட காம்போனன்ட்ஸ் எக்ஸு ஒய் இசட்லாம் என்னது காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆர் வெக்டார். அண்டர்ஸ்டாண்ட்? இது பேர் தான் பொசிஷன் வெக்டார்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது another topic, distance and displacement. ஸோ இந்த டாப்பிக்கில் நான் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் டெஃபினிஷனை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே ஒரு டெஃபினிஷன் ஓரியன்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இஃப் யூ வாண்ட், இது இந்த கைனமெட்டிக்ஸ் டாபிக்ஸ் வந்து ஒரு பெரிய டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நிறையா படிக்கிறது நிறையா இருக்குது, கான்செப்ட் ஓரியன்டாக நிறையா இருக்குது. ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். கான்செப்ட் ஓரியன்டாக சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும், எக்ஸாமினேஷன் பார்ட்டாக ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ்னால் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது சொல்லலாமா? வாட் இஸ் டிஸ்டன்ஸு? நான் ஒரு பாயிண்டில் இருக்கேன், ஏன்னு ஒரு பாயிண்டில் இருக்கேன். அப்படியே போய் எல்லா இடமும் சுற்றிட்டு எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து பியில் வந்து நிற்கிறேன். ரைட்டா? ஸோ வாட் இஸ் மை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் தி ஆக்சுவல் பாத் லென்த்து இதை போகுது இல்லையா, இந்த ஆக்சுவல் பாத் லென்த்துக்கு பேர் தான் டிஸ்டன்ஸுன்னு பேர். அப்படின்னா என்ன சார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் போயிருக்கேன் இல்லையா, இது பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து இப்படி போகிறோம் இல்லையா, இப்படி போயிட்டு வரோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்காக இப்படி போயிட்டு வந்து திருப்பி இங்கே வரதுக்கு பேர் தான் இந்த பாத் லென்த்து டிஸ்டன்ஸு. இதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். இதில் மெயினாக தெரிஞ்சது டிஸ்டன்ஸு ஒரு பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எப்படி சொல்லலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் பொசிஷன்லேருந்து இனிஷியல் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதெல்லாம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஃபைனல் பொசிஷன்லேருந்து இனிஷியல் பொசிஷனோட டிஃப்ரென்ஸ் தான் என்னது சொல்லுவோம் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்படின்னா எப்படி ஆகலாம், தட்ஃபோர் இது ஒரு முக்கியமானது. ரைட்டா? இது எப்படி சொல்லலாம் டெஃபினேஷனை, the short distance between these two positions of the object. Short distance between the two position of the object. ரெண்டு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஏ பொசிஷன் பி பொசிஷன் இருக்கு இல்லையா, இதுதான். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர் குவான்டிட்டி. எல்லாரும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இதுதான். டிஸ்டன்ஸ்னால்
பாத் டோட்டல் பாத் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது இல்லையா, டோட்டல் பாத் லென்த்து அதான் டிஸ்டன்ஸு, அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு? த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது ரெண்டு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இது முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரை நம்ம எப்படி கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டத்தில் சொல்ல முடியும்? இது ரொம்ப முக்கியமானது. ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டம் எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஞாபகத்தில் திருப்பி ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இட்ஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். ரைட்டா, இப்போ ஒரு 2 டைமென்ஷன் ரைட்டா, எக்ஸ் ஆக்சிஸ்னு இருக்குது, ஒய் ஆக்சிஸ்னு இருக்குது. ரைட்டா, 2 பொசிஷன் வெக்டார் இருக்குது. ஒன்று நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஆர் வெக்டார் 1 அப்படின்னா அது x1i ப்ளஸ் y1j ப்ளஸ் z1k. இன்னொரு பொசிஷன் வெக்டார் r2 வெக்டார்னு இருக்குது அப்படின்னா x2i ரைட்டா ப்ளஸ் y2j ப்ளஸ் z2k. எங்கன்னா இந்த பாயிண்ட் P1 ஒரு பாயிண்டில் R1 பொசிஷன் வெக்டார் இருக்குது, P2 ஒரு பாயிண்டில் R2 பொசிஷன் வெக்டார். நான் கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இதுதான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ரைட்டா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிம்பிளாக நம்ம பார்த்துருப்போமே இந்த கான்செப்ட்டு. எப்படின்னா ரைட்டா, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிப்போம். வாட் இஸ் த டெஃபினேஷன் சொல்லுங்கள்? த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ பொசிஷன் வெக்டர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அர்த்தம். இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் பொசிஷன் டு இனிஷியல் பொசிஷன் அப்படின்னா இது தான் டெல்டா ஆர் வெக்டார். இது R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். ரைட்டா, இதுதான். அப்படின்னா இது எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம்? ஸோ therefore டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னா அர்த்தம் displacement vector delta r vector equal to r2 vector minus r1 vector. So r2 na idu dorukku illaya, r1 na idu first edhiruma and equation x2i plus y2j plus z2k minus of x1i plus y1j plus z1k. So இதில் வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஈக்குவேஷன்? therefore delta r is equal to என்ன எழுதலாம்? x2 minus x1 i cap plus y2 minus y1 j cap plus z2 minus z1 k cap. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், டெல்டா ஆர் வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண புரிஞ்சுக்கணும் இந்த கான்செப்ட்லாம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் we are going to see. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஸோ இது மேக்ஸில் இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கான்செப்டை டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ இங்கே இந்த மேக்ஸ் கான்செப்டை மேத்தமெட்டிக்கலி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் கொஞ்சம். ரைட்டா? ஸோ அதனால் யூ ப்ளீஸ் ட்ரை டு, நான் வந்து பேஸ்ட் ஆன் ஃபிசிக்ஸை வச்சு இது சொல்ல போகிறோம், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை. ஓகேவா? இப்போது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா மேத்தமெட்டிக்ஸாக, ப்ளீஸ் ஃபாலோ மீ, அப்போ தான் இந்த கான்செப்ட் புரியும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம எப்படி ஒரு மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை மேத்தமெட்டிக்கலாக அதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்? டெம்பரேச்சர் டீன்னு இருக்கு இல்லையா, டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லுவோம்? டீன்னு சொல்லுவோம். இந்த டீ என்ன இருக்கும் சொல்லுங்கள்? சரௌண்டிங் தகுந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்,
நைட் நேரத்தில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஆமாம் தானே? பகல் நேரத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், நைட் நேரத்தில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ரைட்டா? அப்படின்னா டெம்பரேச்சரை நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு யூனிக் வேல்யூ, ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒரே டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்காது, வேரி ஆகிட்டே இருக்கும் டெம்பரேச்சர். யூனிக் வேல்யூன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படின்னா இதை நம்ம எப்படி மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஒரு டைம், ஒவ்வொரு டைமுக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் வேரி ஆகுது இல்லையா, இதை வி கேன் ரெப்ரசன்ட் டி ஆஃப் ஸ்மால் டி. டெம்பரேச்சர் இது டைம். ரைட்டா? இது பேர் தான் டெம்பரேச்சர் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். கரெக்டா? ஸோ டெம்பரேச்சர் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் சொல்லியாச்சு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்ன சொல்லலாம்னா இந்த டி ஆஃப் டி will have the value of temperature at a particular time tன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படின்னா அதை இப்போ எப்படி சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா இஃப் பேஸ்ட் ஆன் யுவர் டெக்ஸ்ட் புக் எப்படி சொல்லலாம்னா ஒரு பஸ்ஸு, பொசிஷன் ஆஃப் பஸ்ஸு மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு எக்ஸ் ஆக்சிஸில். ரைட்டா? எல்லாம் எக்ஸ் டைரக்ஷன். அப்படின்னா அந்த பஸ்ஸோட பொசிஷனை நம்ம என்ன சொல்லலாம், ஸோ இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் ஆஃப் டீன்னு சொல்லலாமா, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னு சொல்லலாமா. இதுதான் பாரு டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ரைட்டா? அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை தான் வி ஆர் ரெப்ரசன்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு டேர்ம் எடுத்துக்கணும். ரைட்டா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸை சம்டைம்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு வேல்யூ, ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஒய் என்னதுன்னா இது பேர் டிபெண்டன்ட் வேல்யூ. டிபெண்டன்ட் எதையாவது சார்ந்துட்டே இருக்கும், டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்படின்னா எக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா ஒய் என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த வேரியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன் நம்ம கொடுக்கும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இந்த கால்குலஸ் பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு சேஞ்ச், ஒரு குவான்டிட்டி, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வேரி ஆகுது இல்லையா, அப்போது மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து இந்த நம்ம கால்குலஸ்னு ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். அதான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இப்போது என்ன சொல்கிறோம், ஒய் இட் மே பி எ ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம்னா நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இஸ் எ டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய்ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய்ஏ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக டிஒய் பை டிஎக்ஸ்னா ஏதோ நம்ம தட் இஸ் கால்டு வி ஆர் சிம்ப்ளி எக்ஸ்பிளைன்டு. எப்படி சொல்லலாம், லிமிட்டு டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 y ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒரு ஸ்மால் வேரியேஷன் டெல்டா எக்ஸு மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸு. இது ஃபைனலு, இது இனிஷியல் பொசிஷன் டிவைடட் பை ஸ்மால் வேரியேஷன் டெல்டா எக்ஸ் சொல்லலாமா. ஸோ அப்படின்னா இது எப்படி ஆகலாம், லிமிட்டு டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 இனிஷியலு ஃபைனலு மைனஸ் இனிஷியல் அப்படின்னா எல்லாம் டெல்டா ஒய்னு எழுதலாமா பை டெல்டா எக்ஸு. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மேக்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது எப்படி நான் மேத்தமெட்டிக்கலாக டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்படின்னா இதை கிராஃபிக்கலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது y ஆஃப் எக்ஸ், ஒய்ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு ட்ராவல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பஸ்ஸே ட்ராவல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், we can represent at a point P, இந்த பாயிண்ட் P வேரியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா? அதனால் என்ன பண்ண போனால் ஐ எம் கோயிங் டு டேக் ஒரு டேஞ்சன்ட். இதில் ஒரு டேஞ்சன்ட் எடுத்துக்கலாமா? ரைட்டா? ஒரு டேஞ்சன்ட். ஸோ இது ஒரு டேஞ்சன்ட்.
ஸோ இப்படி டேஞ்சன்ட் எடுத்துக்கிட்டா இதுக்கு ஒரு ஸ்லோப் வரையும் நம்ம ஸ்லோப் இதை டெல்டா ஒய்ன்னு எடுத்துப்போம், இதை டெல்டா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ரைட்டா? இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கான்செப்ட் ஓரியன்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் சிம்பிள் ஒன், பேசிக்காக கற்றுங்க. ரைட்டா? அடுத்தது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்ங்கிறது இன்டெக்ரல் கால்குலஸ். ஸோ இன்டகிரேஷன்னா பேசிக்காக என்ன அர்த்தம்னா ஏரியா ஃபைண்டிங் ப்ராக்ரஸ். ரைட்டா? எப்படி சொல்லலாம்னா ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு இன்டகிரேஷன் நம்ம ஏரியா ஃபைண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்படின்னா ஒரு ஜாமெட்ரிக் ஷேப் இருக்குது, we can directly find the area. பட் ஒரு irregular ஷேப் இருக்குது. ஜாமெட்ரிக் ஷேப்னா ஸ்கொயரு, கியூபு, சர்க்கிள் அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஏரியா. பட் ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருந்துச்சுன்னா த ப்ராசஸ் ஆஃப் இன்டகிரேஷன் வி ஆர் யூஸிங். கொஞ்சம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்குங்க. இன்டகரல் கால்குலஸ் அப்படின்னு இருக்குன்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருந்துச்சுன்னா வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி ஏரியா. பட் ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருந்துச்சுன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ஏரியா. ஸோ அங்கே தான் வந்து வி ஆர் யூஸிங் இன்டகிரேஷன். ரைட்டா? இதுதான் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட். ரைட்டா? ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் ஒரு இன்டகிரேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷனில் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இந்த ஒரு ஏரியா. ரைட்டா? ஸோ இந்த ஏரியா, ஸோ இந்த பொசிஷன் ஏ, இந்த பொசிஷன் பி. ரைட்டா? ஸோ இந்த ஏரியாவை நம்ம எப்படி எழுதுவோம் சொல்லுங்கள்? திஸ் ஏரியா வி கேன் ஃபைண்ட், எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்லுவோம். இந்த ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஏரியா ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ இன்ட்டு சி சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா அது பின்னானது லென்த்து, சின்னானது பிரெத்து. ரைட்டா? அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்தை தான் வந்து ஏரியா. லென்த்து இன்ட்டு பிரெத்து அதுதான் வந்து ஏரியா. புரியுதா என்னென்ன? ஸோ இப்படி இருக்குது ஒரு இர்ரெகுலர் ஷேப். இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்னால உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இப்படி இருக்குது எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸ், ஒரு இர்ரெகுலர் ஷேப் இப்படி இருக்குது. ரைட்டா? ஐ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் ஏரியா. இந்த ஏரியா எனக்கு தேவை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கணும். ரைட்டா? இப்படி இருந்துச்சுன்னா ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் இதை ஒரு தனித்தனி செக்மெண்ட்டாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ரைட்டா? கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த படம் வரையலாமா? ஸோ எப்படி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். இதை தனித்தனி செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸ், இந்த ஏரியா. ரைட்டா? இதை தனித்தனி செக்மெண்ட்டாக நான் பிரிக்கிறேன். எப்படி தனித்தனி செக்மெண்ட்டாக பிரிக்க போகிறோம்? இப்போது சி, இது ஒரு பார்ட்டு. ரைட்டா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட், ஸோ இதில் இருந்து இதை வந்து எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? அடுத்தது இந்த பாயிண்ட். ஸோ இதை எடுத்துக்கலாமா? இது ஒரு கிராஃப். இதை எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று எடுத்துக்க போகிறேன். அடுத்தது இதை இன்னொன்று பிரிக்கலாமா? எப்படி? ஸோ ஐ எம் கோயிங் டு செக்ரிகேட். ரைட்? இந்த பார்ட் இது எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பார்ட். ரைட்டா? இது எக்ஸ் டூ. ரைட்டா? அடுத்தது இந்த பார்ட். ரைட்டா? இதே போல் செக்மெண்ட்டாக நான் இதை பிரிச்சுக்கிறேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் செக்மெண்ட்டாக எனக்கு பிரிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா சம் பண்ண போகிறேன். சம் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிடும்? அந்த வேல்யூ கிடச்சிடும். எப்படி சம் பண்ணலாம்? இது எப்படி எல்லாம் பாருங்கள். அப்படின்னா இந்த செக்மெண்ட் என்னென்னா எடுத்துக்க போகிறேன். இது ஏ, இந்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் பியா. ஸோ இந்த இது வந்து
டெல்டா எக்ஸ் இந்த டிஸ்டன்ஸ், இது x1, இது x2, இது x3, இது x4 இப்படின்னு சொல்லலாம். ரைட்டா இப்படி சொல்லலாமா? ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து ஐ எம் கோயிங் டு ரைட் எப்படி ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் n is equal to 1 to capital N fn x power n டெல்டா எக்ஸ் பவர் n. ரைட்டா, நான் டீட்டெயில்டாக இதை பற்றி பேசல சொல்லலை. இது ஃபிசிக்ஸுக்கு ஓரியன்டாக நம்ம இந்த இன்டகிரேஷனை கற்றுப்போம். ரைட்டா, ஸோ நாட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஓரியன்ட், ஃபிசிக்ஸ் ஓரியன்டாக எப்படி கற்றுக்கணும் அதை மட்டும் டீட்டெயில் சொல்கிறேன். ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்படியே பேசிக்காகவே நார்மலாகவே ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இல்லை ரொம்ப டெப்த்தாக வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிப்ஸ் கோயிங் இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்குன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் இதுமாரி இந்த ஸ்டிப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்குன்னா என்னோட வேல்யூனா வரும் இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ரைட்டா, என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டினா நம்ம எப்படி சொல்லலாம் சிம்பிளாக, லிமிட்டு டென்ஸ் டு 0 அப்படின்றது நம்ம சொல்லலாம். ரைட்டா, அப்படின்னா இது எப்படி சொல்லலாம் நம்ம, ஐம் கோயிங் டு ரைட் ஏரியா ஏ ஈக்குவல் டு இன்டகிரல், இதான் லிமிட் a to b f of x dx அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னோட வேல்யூ கேபிட்டல் என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. ரைட்டா, இதுதான் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? இதனால் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா, ஸோ இதை தான் வந்து ஒரு டயக்ராம் கிட்ட உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் புரியறதுக்காக. ரைட்டா, இது நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். அப்படின்னா நம்ம ஏரியானா எப்படி அதெல்லாம் சொல்லுங்கள், ஏரியா a to b f of x dx equal to எப்படி அதில் நம்ம லிமிட்டு டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n f of xi டெல்டா எக்ஸ். இதை தான் நம்ம இப்படி சிம்பிளாக எழுதுகிறோம் இன்டகிரேஷன்னு போட்டு. அப்படின்னா ஒரு இர்ரெகுலர் ஷேப் இருக்குன்னா அதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்டகிரேஷன் கால்குலஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா, ஒரு எக்ஸாம்பிள் ஓரியன்டாக உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் ஒர்க் டன் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட்டா, ஒர்க் டன் எப்படின்னா சி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், இது ஃபோர்ஸ். ரைட்டா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இப்போ ஒர்க் டன் இப்படி இருக்குது, இந்த ஏரியா தான் ஒர்க்கு. ரைட்டா, இந்த டோட்டல் ஏரியா தான் ஒர்க்கு. ஸோ ஃபோர்ஸை தான் நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் ஃபோர்ஸ் இஸ் ஏ, இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், ஃபோர்ஸ் இஸ் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்குது ஃபங்க்ஷன். கரெக்டாப்பா? ஸோ இந்த பாயிண்ட்டு ஏபி. ஸோ அப்படின்னா ஒர்க் நான் எப்படி அதான் சொல்லுங்கள், ஒர்க் டன். ரைட்டா, ஒர்க் டன்னா W ஈக்குவல் டு ஏரியா A to B லிமிட்டு f of x dx. இப்படின்னா எனக்கு அது கிடச்சிடும். ரைட்டா, அடுத்தது இம்பல்ஸ் அப்படின்னு இருக்குது. ரைட்டா, டைமு, ரைட்டா, ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு இம்பல்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். கரெக்டா? எப்படி சொல்லலாம் அப்படின்னா இம்பல்ஸை இது வந்து எஃப் ஆஃப் டி ஃபோர்ஸ் இன்ட்டு டைமு, இம்பல்ஸு ஐ. ரைட்டா, இது டைம் எதில் இருக்குன்னா செகண்டில் இருக்கும். இது இனிஷியல் 0, ஃபைனல் டைம் வந்து t1 எடுத்துக்கிறேன். ரைட்டா, அப்படின்னா இம்பல்ஸ் நான் எப்படி அதெல்லாம் இன்டகிரேட் பண்ண, இந்த ஏரியா எனக்கு தேவைன்னா இம்பல்ஸ் I is equal to இன்டர் 0 to t1 f dt அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? ஸோ அடுத்த டாபிக் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். ஆவரேஜ் வெலாசிட்டி. இது 2 மார்க் கொஷின். வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி? எப்படி சொல்லலாம் ஆவரேஜ் வெலாசிட்டினா the ratio of
it is defined as the ratio of the displacement vector to the corresponding time interval. அது பார்த்தா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்படின்னா ஈக்குவேஷன் அப்படி சொல்லலாம், வி ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல்டா ஆர் வெக்டார் டிவைடட் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது ஒரு பாயிண்ட்டு, ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது? ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ரைட்டா? The direction of average velocity is the direction of displacement vector. Direction of average velocity என்ன அர்த்தம்? Direction of displacement vector. R vector இருக்கு இல்லையா, டெல்டா ஆர் வெக்டர் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்னு அர்த்தம். ரைட்டா? இது எப்படி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாமா உங்களுக்கு புரியறதுக்காக? சி எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸ், Pன்னு ஒரு பாயிண்ட், இதோட பொசிஷன் வெக்டார் R1. ரைட்டா? Qன்னு ஒரு பாயிண்ட், இதோட பொசிஷன் வெக்டார் R2 வெக்டார். ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ரைட்டா? இந்த பாயிண்ட் தான் இதுதான். ரைட்டா? இதுதான் வந்து அது டெல்டா ஆர் வெக்டார். அப்படின்னா அர்த்தம் R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். ஆமாம் தானே? அப்படின்னா therefore இதிலிருந்து V average equal to delta R vector divided by delta T. கரெக்டா? புரியுதா கான்செப்ட் எப்படின்னு? இது பேர் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. இது ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடு. What is average speed? The ratio of, it is defined as the ratio of total path length traveled by the particle in a time interval. அப்படின்னா எப்படி எல்லாம் பாருங்கள், ஈக்குவேஷன் எல்லாம் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம். டோட்டல் பாத் லென்த் டிவைடட் பை டோட்டல் டைம். இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆவரேஜ் ஸ்பீட். அடுத்த 2 மார்க் கொஷினு, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் velocity. இது ஒரு 2 மார்க் கொஷின். What is instantaneous velocity? Instantaneous velocity at an instant or simply என்ன சொல்லலாம், இதை velocityன்னு சொல்லலாம். The limiting value of average velocity. ரைட்டா? limiting value of average velocity evaluated at a time t. அதுக்கு பேர் தான் instantaneous velocity. அது limiting value of the average velocity delta t tends to 0 evaluated at time t.
ஓகேவா? ஸோ எப்படி சொல்லலாம், இன் அதர் வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம் ஈக்குவேஷனை, v ஈக்குவல் டு லிமிட்டு டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா ஆர் வெக்டார் டிவைட் பை டெல்டா டி. அப்படின்னா இது எப்படி ஆகலாம், dr வெக்டார் பை dt இப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை காம்போனண்ட்டாக சொல்லும்போது எப்படி சொல்லலாம், இன் காம்போனன்ட் ஃபார்ம். காம்போனன்ட் ஃபார்மில் சொல்லலாமா? காம்போனன்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம், v வெக்டார் ஈக்குவல் டு dr வெக்டார் டிவைட் பை dt இல்லையா? ஸோ d பை dt ஆஃப் r வெக்டாரை நமக்கு தெரியும் என்னது, xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk. ஆமாம் தானே? ஸோ அப்படின்னா இதை பிரித்து எதனா என்ன வருங்க, dxi டிவைடட் பை dt ப்ளஸ் dy பை dt j கேப் plus dz by dt k cap சொல்லலாம் இல்லையா? இதுதான் வந்து காம்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இல்லைன்னா அது சிம்பிளாக வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? புரியுதா இது எப்படி கான்செப்ட்? ஸோ இதில் வந்து இதோட மேக்னெட்டியூட் சொல்லலாம் இல்லையா? வாட் இஸ் த மேக்னெட்டியூட் ஆஃப் திஸ் பாருங்க. அப்படின்னா மேக்னிடியூட் of velocity v, இதுக்கு பேர் தான் இஸ் கால்டு ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ரைட்டா? இது ஒரு 2 மார்க் கேட்பாங்க. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டினா என்ன அர்த்தம், ஸ்பீடுன்னு அர்த்தம். அப்படின்னா v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர் ப்ளஸ் vz ஸ்கொயர். புரிஞ்சு போச்சா? இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். பார்த்தீங்கன்னா வெக்டார் வெலாசிட்டி ஒரு வெக்டார் ப்ராடக்ட்டு, ஆனால் ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார், பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ரைட்டா? வாட் இஸ் த யூனிட்டு, மீட்டர் பர் செகண்டு. இந்த யூனிட் புரியுதா, மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்டு, மீட்டர் பர் செகண்ட் தான். ஸ்பீடுக்கு என்ன யூனிட்டு, மீட்டர் பர் செகண்ட் தான். ஆனால் இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள், கான்செப்ட் அப்போ தான் புரியும். அசைன்மெண்ட்டு இன்றைக்கி என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம், நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே 2 மார்க் தான். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பொசிஷன் வெக்டார், ரெண்டாவது what is distance displacement, distance and displacement. ரைட்டா? அடுத்தது explain displacement vector in Cartesian coordinate system. ரைட்டா? நாலாவது என்ன சொல்லலாம், what is average velocity, average velocity. அஞ்சாவது what is average speed. ஆறாவது what is instantaneous velocity or simply velocity. ஏழாவது என்ன சொல்லலாம், define speed. அவ்வளோதான்ப்பா. 7 question, do the assignment. வீடியோஸை ஒரு 2 to 3 times பாருங்கள், அப்போ தான் இந்த கான்செப்ட் டீட்டெயில்டாக புரியும். Thank you students, have a nice day.